ஹாய் எவ்ரிவான், இது ஒரு கார்டனிங் வீடியோ தான். செடிக்குன்னு தனியாக நாங்கள் இது வரைக்கும் எந்த உரமும் போட்டதில்லை. வீட்டில் இருக்கக்கூடிய வெஜிடபிள் வேஸ்ட், அரிசி பருப்பு வாஷ் பண்ண வாட்டர், இது வரைக்கும் நல்லா தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ சம்டைம்ஸ் கிளைமேட்டிக் சேஞ்சஸ் டைம் மட்டும் குட்டி குட்டி பூச்சிங்க வர்றது, தேவையான சன் எக்ஸ்போஷர் இல்லாததுனால இலைங்க பழுப்படைகிறது அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ மழை பெய்கிறப்ப கட் பண்ணி விடுறது, இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் அதில் அயன் கம்மியாக இருந்தால் கூட இலை பழுப்படைஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு முருங்கை இலையோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா கூட போதும். செடியாக இருந்தானே நாமளாக இருந்தானே ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணோன்னா ரொம்பவே நல்லாவே வாழ முடியும். எப்படி இந்த செடினால் அதிகமான கிளைமேட்டிக் சேஞ்சஸை தாங்க முடியாதோ அதே மாதிரி தான் நம்மளோட மனநிலையும். எந்த மனநிலையாக இருந்தாலும் அதை நிதானமாக கையாளுறது ரொம்பவே முக்கியம். அதீத சந்தோஷத்துலேயோ அதிகமான கோபத்துலேயோ எந்த ஒரு முடிவையுமே எடுக்கக்கூடாது. எப்படி செடியோட வளர்ச்சிக்கு தடையாக இருக்கிற சில விஷயங்களை கட் பண்ணுறோமோ, களை எடுக்கிறோமோ, அதே மாதிரி நம்ம லைஃப்பில் தேவையில்லாத விஷயங்களை எடுத்து போடுறதுக்கு தயங்கவே கூடாது. அது கோபமாக இருக்கலாம், தப்பான பழக்க வழக்கமாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது நம்மளை காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம வளர்ச்சிக்குமே எப்பயுமே தடையாக தான் இருக்கும். இருக்கிறது ஒரு வாழ்க்கை, அதை நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழலாமே. எல்லா விஷயத்தையும் மனுஷங்க கிட்ட இருந்து தான் கற்றுக்கணும்னு இல்லையே, செடிங்க கிட்ட இருந்து கூட கற்றுக்கலாமே. கஷ்டப்படாமல் எந்த ஒரு விஷயமும் ஈஸியாக கிடைக்காது. ஒரு சின்ன விதை கூட முளைச்சி வர்றதுக்கு முட்டி மோதி தான் முளைச்சி வருது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் நிறைய கஷ்டங்களை தாண்டி தான் நம்ம வரோம். ஆனால் நிச்சயமாக வெற்றிங்கிறது இருக்குல்ல. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக எதை வேணாலும் சாதிக்க முடியும். முடிந்தவரை முயற்சிப்பது முயற்சி அல்ல, முடியும் வரை முயற்சிப்பதே முயற்சியாகும். இயற்கையை சார்ந்து வளமாக வாழலாம். பாய், டேக் கேர்.